இந்தியன் டீம் பார்டர் கவாஸ்கர் டிராஃபில தோத்ததுக்கு பெரிய காரணம் இந்தியாவோட பேட்டிங் ஃபெயிலியர் தான். பவுலிங் என்னதான் ஓரளவுக்கு டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணாலும், ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணாலும், இந்தியா வந்து பேட்டிங்ல கொஞ்சம் ரன் அடிச்சிருந்தா, கண்டிப்பா இந்த சீரிஸ ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா, ஆஸ்திரேலியால அவங்களோட பேட்டிங் வந்து ரொம்ப சுமாரா இருந்தது. டிராவிஸ் ஹெட்ட தவிர வேற யாருமே பேட்டிங் ஆடல. அப்படி இருக்கும்போது, இந்தியா கொஞ்சம் சுதாரிச்சு, கொஞ்சம் நல்லா ரன் அடிச்சிருந்தா, இந்தியா இந்த சீரிஸையும் ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா, இந்தியன் பேட்டர்ஸ் ரொம்ப சுமாரா பேட்டிங் பண்ணி இந்தியாவ மேட்ச்ல தோற்கடிச்சாங்க. முக்கியமா ஒவ்வொரு மேட்ச்லயும் அவங்க 200 ரன் அடிக்கிறதையே வந்து ரொம்ப சிரமப்பட்டு அடிச்சாங்க. ஒவ்வொரு மேட்ச்லயும் நிதிஷ்குமார் ரெட்டி 20 வயசு ஒரு ஃப்ரெஷர் வந்து அவ்வளோ ரன் அடிச்சு இந்தியாவ வந்து டீசென்ட் ஸ்கோருக்கு எடுத்துட்டு போனாரு. அவரு இல்ல அப்டின்னா, இந்தியா ஒவ்வொரு மேட்சும் 150 கூட அடிச்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது, இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் மேட்ச்ல ரெட் பால் ஃபார்மேட்ல நல்ல ஃபார்ம்ல வரணும் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா ரஞ்சி டிராஃபி விளையாண்டே ஆகணும். இந்தியன் டீம பொறுத்தவரைக்கும் ஒரு ரூல் போட்டாங்க போன வருஷம். அதாவது கான்ட்ராக்டட் பிளேயர்ஸ் எல்லாருமே சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் டொமஸ்டிக் விளையாடணும். அது வந்து ரஞ்சி டிராஃபியா இருக்கலாம், விஜய் ஹசாரே டிராஃபியா இருக்கலாம், இல்ல சையத் முஸ்தாக் அலியா இருக்கலாம். ஆனா, அவங்க வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் விளையாடணும். அப்பதான் வந்து அவங்களோட கான்ட்ராக்ட்ட வந்து ரெனியூ பண்ணுவோம். இல்லன்னா கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்கிருவோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் குடுத்தாங்க. அதப்படி சில பிளேயர்ஸ் வந்து அத ஃபாலோ பண்ணாததுனால, அவங்கள கான்ட்ராக்ட்ல இருந்தும் தூக்குனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரேயாஸ் ஐயர், இஷான் கிஷன் இவங்க எல்லாருமே. இந்தியாக்கு கன்சிஸ்டன்ட்டா ஆடிட்டு இருந்த இவங்கள சடனா அவங்க லோக்கல் டூர்னமெண்ட் விளையாடல அப்படிங்கிறதுனால அவங்கள ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்தியன் பிளேயர்ஸ் நெறைய பேர் வந்து ரஞ்சி டிராஃபி விளையாடுறத, டொமஸ்டிக் விளையாடுறத கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர் அவரு 40 வயசுல ரிட்டயர் ஆகும்போது, அதுவரைக்கும் ரஞ்சி டிராஃபி விளையாண்டாரு. கோலிக்கு அப்புறம் கூட சச்சின் டெண்டுல்கர் ரஞ்சி டிராஃபி விளையாடியிருக்காரு. ஆனா கோலி ஒரு ஸ்டேஜ்ல டோட்டலா ரஞ்சி டிராஃபி விளையாடுறதே நிறுத்திட்டாரு. சச்சின் டெண்டுல்கர் எந்த அளவுக்கு டொமஸ்டிக் டூர்னமெண்ட்ட கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு தெரியும் எங்க நம்ம போய் மிஸ்டேக்ஸ் இருந்தா அத கிளியர் பண்ணணும். எங்க வந்து நம்ம மிஸ்டேக்ஸ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால ஒவ்வொரு டைமும் எப்பல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ டெண்டுல்கர் ஆடியிருக்காரு. ஆனா இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன் அத வந்து கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறதுனால இந்தியா வந்து ரெட் பால் ஃபார்மேட்ல ரொம்ப சுமாரா ஆடுறாங்க. ஒரு காலத்துல இந்தியா ஸ்பின் ட்ராக் போட்டா இந்தியன் பேட்ஸ்மேன் ஆடிருவாங்க. மத்தபடி ஆப்போசிஷன் பேட்ஸ்மேன் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும். அப்படி இருக்கும்போது, இப்போ இந்தியன் பேட்ஸ்மேனே ஸ்பின் ட்ராக் போட்டா ஆட மாட்டேங்கிறாங்க. இந்தியன் டீம்ல சச்சின் டெண்டுல்கர், கங்குலி, டிராவிட், லக்ஷ்மண்னு ஸ்பின் ஆடுற அவ்வளோ நல்ல பிளேயர் இருந்தாங்க. ஆனா இப்போ ஸ்பின் பால்ல ஆட ஒரு பிளேயர் கூட இந்தியன் டீம்ல இல்ல. ஸ்பின் பால் போட்டாலே இந்தியா வந்து அவுட் ஆயிடுறாங்க. ஃபுல் டாஸ் போட்டா கூட போல்ட் ஆற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியன் டீம் வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்களெல்லாம் ஃபார்ம்ல இல்லாததுனால, அவங்கெல்லாம் முதல்ல போய் ரஞ்சி டிராஃபி விளையாடணும். அவங்களுக்கு ஏத்த மாரியே ஜனவரி 23ஆம் தேதி ரஞ்சி டிராஃபியோட குவார்டர் ஃபைனல்ஸ் நடக்குது. அதுல டெல்லி, பஞ்சாப், மும்பை, கர்நாடகான்னு நெறைய டீம் விளையாடுது. ஸோ இந்தியன் டீமோட டாப் 4 பிளேயர்ஸ் வந்து அங்க தான் விளையாடுறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த சான்ஸ யுட்டிலைஸ் பண்ணி போய் ரஞ்சி டிராஃபி விளையாண்டா, இந்தியாவுக்கு வந்து ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இல்ல நான் ரஞ்சி டிராஃபி விளையாட மாட்டேன் அப்படின்னா, அது அவங்களுக்கு தான் பாதகமா அமையும். பார்ப்போம் எல்லாரும் வந்து ரஞ்சி டிராஃபிய கான்சன்ட்ரேட் பண்றாங்களா? இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்களா அப்படின்னு.